ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பீரந்தினில் எண்ணெய் சுண்ணோ எதிரெதிர்த்து வீட கண்ணல் முற்றோ கலந்தளராயிற்றே. இப்படி கண்ணபெருமானுடைய அவதாரத்தை கொண்டாடி கொண்டாடி பாடின சுவாமி பெரியாழ்வார் அவதரித்த திருநன்னாள் இன்னைக்கு ஆனியில் சுவாதி. அப்படி என்ன விசேஷமா? பெரியாழ்வார்னு வேற சொல்கிறோமே, விஷ்ணு சித்தர்னு இயற்பெயர் இருக்கின்ற இந்த ஆழ்வாரை என்ன காரணம்? பெருமாளுக்கு மாமனார் ஆனாரே, அதனாலையா? அதனாலாம் இல்லையா. ஆனி தன்னில் பெருஞ்சோதி தன்னில் தோன்றும் பெருமானே முன் சீரணிந்த பாண்டியன் தன் நெஞ்சு தன்னில் துயக்கரமால் பரத்துவத்தை திறமா செப்பி வாரணமேல் மதுரை வலம் வரவே வானில் மால் கருட வாகனனாய் தோன்ற வாழ்த்தும். என்ன பண்ணினாரா இந்த ஆழ்வார்? வல்லபதேவன்னு ஒரு பாண்டிய ராஜா இருந்தானா, அவனுக்கு பரதத்துவம் எது அப்படின்றதுல ஒரு சந்தேகம் வந்துதான். எம்பெருமானுடைய ஆணையின் பேரில் என்ன பண்ணாராம், விஷ்ணு சித்தர் போய் அந்த சபையில் போய் எம்பெருமான் தான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம்னு நிரூபணம் பண்ணின உடனே சந்தோஷம் தாங்க முடியலையா ராஜாக்கு. என்ன பண்ணாரா, அவருக்கு அந்த பொற்கிழியை அப்படியே அவிழ்ந்து விழுந்துதான். அவன் வச்சுருந்தானா போட்டிக்கு பரிசா, அப்படியே அந்த பொற்கிழி தானே அவிழ்ந்து விழுந்துதான். என்ன பண்ணாரா, மரியாதை பண்ணுறதுக்காக விஷ்ணு சித்தரை பட்டத்து யானை மேலே ஏற்றினானா. மதுரை மாநகரில் இந்த பட்டத்து யானையில் வலம் வராராம் ஆழ்வார். குழந்தையெல்லாம் ஒரு போட்டியில் பரிசு வாங்கினா அம்மா அப்பா போய் ஆசையாக போய் அந்த பரிசு வாங்குகிற நிகழ்ச்சிக்கு போய் கைத்தட்டி கொண்டாட மாட்டாளா? அந்த மாதிரி பார்த்தானா எம்பெருமான் பிராட்டியோட கருட வாகனனா வந்துட்டானா. வானில் மால் கருட வாகனனாய் தோன்ற வந்த உடனே நம்மளாம் என்ன பண்ணுவோம், கை கூப்பி சேவிப்போம். ஆனால் இவர் என்ன பண்ணாராம், தோன்ற வாழ்த்தும் வாழ்த்தினாராம். ஐயோ இவ்வளவு அழகாக இருக்கே, உன்னுடைய வடிவழகை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கே, கண்ணச்சில் பட்டுடுமோ அப்படின்னு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடினாராம். அதனால தான் மங்களா சாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தான் அன்றி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். கண்ணனை அந்த கிருஷ்ணாவதாரத்தை பாடுறதுக்குன்னே அவதாரம் பண்ணவர் சுவாமி பெரியாழ்வார். எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் அவதாரம் தொடங்கி பாலலீலைகள் அத்தனையும் அப்படி பறிஞ்சு 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 யசோத பாவத்தில் பாடியிருக்கார். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன அனுபவிக்க போகிறோம் தெரியுமோ, கண்ணனாயும் ராமனாயும் ரெண்டு பேருக்காகவும் பாடுற ஆழ்வாருடைய பதிகத்தை அனுபவிக்க போகிறோம். இந்த நடனத்தில் சஞ்சாரி பாவம்னு ஒன்று சொல்லுவாள். ஒரே ஒரு குழந்தை தான் ஆடுவா மேடையில், அவளே கண்ணனாவும் பாவிச்சுப்பா தன்னை. அப்போ என்ன பண்ணுவா, மேடையில் ஒரு பக்கத்தில் வந்து நின்று கண்ணனா யசோதைட்ட கொஞ்சுவா, இன்னொரு பக்கம் போய் யசோதையா கண்ணனை மிரட்டுவா. இப்படிலாம் போகாதடா கண்ணா, இப்படிலாம் செய்யாதடா கண்ணா, இப்படி வெண்ணெய் சாப்பிட்டேன்னா உடம்புக்கு என்னத்துக்கு ஆறுதுன்னு. இதுக்கு சஞ்சாரி பாவம்னு சொல்வாள். பெரியாழ்வார் என்ன பண்ணியிருக்கார், இந்த பதிகத்தில் பெரியாழ்வார் திருமொழியில் 3ஆம் பத்து 9ஆம் திருமொழி, அதில் என்னாதன் தேவிக்கின்னு ஆரம்பிக்கிறது. அதில் என்ன பண்ணுறாராம், ராமங்கோஷ்டியில் இருக்கிற ஸ்திரீயாவும் தன்னை பாவிச்சுட்டு பாசுரம் பாடுறார். அப்படியே அடுத்த பதிகத்தில் கிருஷ்ணர் கண்ணன் கோஷ்டி, அவருக்கு சுபாவமாகவே கிருஷ்ணனை பாடி 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 வந்த திருநாக்கு இல்லையா, அப்படியும் பாடுறார். மாற்றி மாற்றி பாடுற இந்த பதிகத்தை இன்னைக்கு ஆனி சுவாதி திருநன்னாளில் நம்ம அனுபவிக்க போகிறோம். ராமனும் கண்ணனும் அப்படின்ற தலைப்பில் என்னாதன் தேவி கன்று இன்ப பூயாதால் தன்னாதன் காணவே தன் பூமரத்தினை வண்ணாத புள்ளார் வலிய பறித்திட்ட என்னாத வாழ்மையை பாடிப்பற எம்பீரான் வாழ்மையை பாடிப்பற உந்தி
பறத்தல் அப்படின்னு சொல்லுவாள் இந்த பதியத்துக்கு. பெண்கள் என்ன பண்ணுறாலாம், 2 கோஷ்டியாக பிரிகிறாலாம், கும்மி அடிக்கிறதுன்னு சொல்லுவாள். இந்த 2 பக்கவாட்டிலையும் கைகளை தட்டிட்டு அதுக்கப்புறமா தலைக்கு மேலே கைகளை தட்டுவா, 2 கைகளையும் சேர்த்து. அதுக்கு உந்தி பறத்தல்னு பேரான். அந்த உந்தி பறத்தல்னு அப்படியே கும்மி அடிச்சுட்டு ஆடிண்டு கைகளை மேலே தூக்கிண்டு பாடுறாளாம். முதல்ல கண்ணன் கோஷ்டிக்காக பாடுறார். என்னாதன் தேவிக்கு அன்று இன்ப பூயாதாள். நரகாசுரன் வதம் ஆன உடனே இந்திரனுடைய தாய் அதிதி தேவிய குண்டலங்கள் எல்லாம் கவர்ந்து போயிட்டானா நரகாசுரன். அதெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்காக கருடனோடையும் பெரிய திருவடியான கருடனோடையும் சத்தியபாமையோடையும் இந்திரலோகத்துக்கு வந்து அதெல்லாம் திருப்பி கொடுத்தானான் கண்ணன். அப்போ இந்த இந்திராணி என்ன பண்ணாலாம், பாரிஜாத்த பூ வச்சுருந்தாலாம். அந்த மரமும் இருந்துதான் இந்திரனோட ஆற்றுல. சத்தியபாமைக்கு ரொம்ப ஆசையாக. ஆனால் இந்திராணி என்ன சொன்னாலாம், இந்த மனுஷ பெண்கள்லாம் இதெல்லாம் வச்சுக்கப்படாதுமா அப்படின்ட்டாலாம். வந்து தான் கோவம். என்ன சொன்னாலாம் சத்தியபாமை, இந்த பாரிஜாத்த புஷ்பம் எனக்கு வேணுமேனாலாம். என்ன பண்ணானா பெரிய திருவடி, அப்படியே அதை மரத்தோடு கொண்டு வந்து சத்தியபாமை ஆற்றுல நட்டுட்டானான் தெரியுமா. அப்படிப்பட்ட ஒரு திரள் வாய்ந்தவன் எங்கள் கண்ணன். என்னதான் வன்மையை பாடி பர. ராமர் கோஷ்டி ஒரு அடி முன்னாடி வந்து தான் எங்கள் ராமனோட பிரதாபத்தெல்லாம் முதல்ல காது கொடுத்து கேளு, அப்புறமா நீ பேசு. என் வில்வலி கண்டு போவென்றெதிர் வந்தான், தன் வில்லினோடும் தவத்தை எதிர் வாங்கி முன்வில் வல்வில் வலித்து முதுபெள் உயிருண்டான், தன் வில்லின் வாய்மையை பாடி பர. தாசரதி தன்மையை பாடி பர. கொஞ்சம் இரு கொஞ்சம் இரு கொஞ்சம் இரு. என்ன பண்ணா, சிவதனுசை வளைக்க வந்த சீர்மை மிகு ராமா, புவனி புகழ் ஜனகள் பெற்ற சீதை மணவாளா. கேட்டிருக்கோ இல்லையோ இந்த பாட்டெல்லாம் அப்படின்னு கிருஷ்ண கோஷ்டியை பார்த்து கேட்குறாளாம். ராமகோஷ்டியில் இருக்கிற ஸ்திரீகள்லாம் என்ன சொல்கிறாளாம், இப்படி சிவதனுசம் முறித்து எங்கள் சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தானே, வந்து அயோத்திக்குள்ளே நுழையும் போது என்ன பண்ணுறாராம், அந்த பரசுராமர் வழியை மறிக்கிறாராம். இது வலை குவன் வில்லையாகில் வல்லையாகில் வாங்குதி தனுவை. நீ என்னவோ சிவதனுசம் முறிச்சியாமே, நான் விஷ்ணு தனுசை வச்சுட்டுருக்கேன், அது ஏற்கனவே உடஞ்சது, இதை நான் வச்சுட்டுருக்கேன். எப்படி இருக்குது தெரியுமா, இந்த வில்லை மட்டும் நீ உடச்சிக்காமி அப்படின்னு வந்து நின்னாராம் பரசுராமர். என்ன பண்ணாராம், அவரோட தவத்தையும் சேர்த்து வாங்கிட்டானாம். தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி. அப்படிப்பட்டவன் இன்னும் என்ன பண்ணான் தெரியுமோ, முன்பில் வலித்து முதுபெண் உயிருண்டான், தாட்டக்கா தாட்டகேயா. விஸ்வாமித்ரர் யாகத்தில் தாட்டக்கையை வதம் பண்ணி அந்த கூட இருந்த ராட்சசாலையும் சேர்த்து அழித்து யாகத்தை காத்து கொடுத்தான் தெரியுமோ. அப்படிப்பட்டவன் தாசரதி. எப்படி தெரியுமா, அவன் தாசரதின்னு சொல்கிறதுக்கு தான் ஆசைப்படுவான். தான் ராமன் எம்பெருமான்னு காமிச்சிக்க மாட்டான். தாசரதி தன்மையை பாடி பர. உடனே கிருஷ்ணகோஷ்டி வந்துட்டு, உறுப்பிணி நங்கையை தேரேற்றி கொண்டு விருப்புற்று அங்கு ஏக விரைந்த எதிர் வந்து செருக்குற்றான் வீரம் சிதைய தலையை சிறைத்திட்டான் வன்மையை பாடிப்பற. தேவகி சிங்கத்தை பாடிப்பற. நாங்கள் எப்படி கும்மி அடிக்கிறோம் பாருங்கோ, ராமகோஷ்டிக்காரெல்லாம் நன்னா பாருங்கோ. யாரை பற்றி தெரியுமா இப்போ சொல்ல போகிறோம், தேவகி சிங்கத்தை பாடி பற. வாங்கோடி நம்மெல்லாம் கும்மி அடிக்கலாம். யாரை பற்றி பேச போகிறோம் தெரியுமா, உறுப்பிணி நங்கையை தேரேற்றி கொண்டு புவன சுந்தரா போற்றி உன் பதம் கவலையால் நான் கடிதம் எழுதினேன் அப்படின்னு சிசுபாலனுக்கும் தனக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுத்து, நாளை மறுநாள் கல்யாணம்னு கவலைப்பட்டு கடிதாசி எழுதி கொடுக்குறாளாம் ருக்மிணி. ஒரு பிராமணன்ட்ட எழுதி கொடுக்குறாளாம். என்ன பண்ணுறானா, ஓடோடி வந்தானா, துவாரகையிலேருந்து விதர்ப்ப தேசத்துக்கு வந்தானா. அப்படியே அலக்கா குலதெய்வத்துக்காக பூஜை பண்ண வந்தாலாம் கல்யாணத்தும் போது. அப்படியே தூக்கிண்டானா, தேரில் ஏற்றிண்டானா ருக்மணியை. அடடா அடடா அடடான்னு எல்லாரும் என்ன மாதிரி பொருத்தமான ஜோடி அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போதே அப்படியே சிட்டா பறந்துட்டானா. தேர் பறக்கிறது. ருக்மிணியோட அண்ணா வரான். ருக்மி, நான் சபதம் பண்ணுறேன் சிசுபாலா, நீ கவலைப்படாத,
அந்த கிருஷ்ணனை நான் தோக்கடிக்காமல் இந்த ஊருக்குள்ளேயே நான் நுழைய மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறானா. என்ன பண்ணுறானா, குண்டினம் ந பிரவிஷ்யாமி சத்தியமேத பிரவீமிவ அப்படின்னு துரத்திண்டே போகிறானான் தேர. பெருமாளர் துரத்திண்டே போய் கோவிந்தம் திஷ்ட திஷ்ட ஏ கிருஷ்ணா நில்லு, கோவிந்தா நில்லு, கோபாலா நில்லுன்னு சொல்லிகிட்டே இருக்கானா. கையில் எத்தனை விதமான ஆயுதம் உண்டோ அத்தனையும் ஸ்டாக் வச்சுன்னு எடுத்துன்னு போகிறானா. சண்டை வருது பார்க்குறார். ருக்மியோட நல்ல சண்டை நடக்கிறது. சண்டை நடந்து பார்த்தா அப்படியே குற்றுயிரும் கொலையுரமாக ஆயிட்டானா. ருக்மிணி அப்படியே கைகூப்பி சேவிக்கிறாளாம் பெருமாளை. எங்கள் அண்ணாவை ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு. அதனால் என்ன பண்ணான்னு தெரியுமோ, செருக்குற்றான் வீரம் சிதைய தலையை சிரைத்திட்டான் வன்மையை பாடிப்பற. அவன் தலையை சிரைத்திட்டான் வன்மையை பாடிப்பற. ருக்மிணி வேண்டினத்துக்காக அவனை உயிரோடு விட்டான். அப்படிப்பட்ட சிங்கண்டி எங்கள் கிருஷ்ணன் அப்படிங்கிறதான் இந்த கோஷ்டி. உடனே ராமகோஷ்டி வரைஞ்சு கட்டின்னு வந்துட்டான். எப்படிப்பட்டவன் ராமன்னு நாங்கள் பாடுறோம் கேளுங்கோ. மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றமிலாதானை பாடிப்பற சீதை மணாலனை பாடிப்பற. மாற்றுத்தாயான கைகை என்ன சொன்னா தெரியுமா எங்கள் ராமனை பார்த்து, ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிருஞ்சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு புழிவெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளை அடி ஏழிரண்டாண்டினில் வாயென்று இயம்பினன் அரசன் என்றான் அப்படின்னு கைகை சொன்னா. என்ன சொன்னா கைகை, நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும் ராமா. ஏன்னா பரதன் தான் நாடு ஆளணும். இந்த 2 வரத்தையும் உங்கள் அப்பாட்ட கேட்டு வாங்கிட்டேன். உங்கள் அப்பா இதை வந்துட்டு சொல்ல சொன்னார்னு சொல்லிட்டாலாம். இது மாற்றுத்தாய். கௌசல்யா என்ன பண்ணாலாம், ஈன்ற தாய் ஏங்கினால் இளைத்தாள் திகைத்தாள் மனம் வீங்கினால் விம்பினால் விழுந்தாளரோ. அப்பா ராமா போகின் நின்னோடும் கொண்டனை போகு. நீ காட்டுக்கு போகிறதா இருந்தா என்னையும் அழிச்சுன்னு தான் போகணுன்னு அழறாளாம். சுமித்ரை என்ன பண்ணுறாளாம், லக்ஷ்மணனை பார்த்தாலாம். இளைய பெருமாளை தான் பிள்ளையை பார்த்து சொல்கிறாளாம், அப்பா முத்தண்ணா காட்டுக்கு போகிறான், நீ என்ன பண்ணோம், சிருஷ்டத்வம் வனவாசாய, அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு தான் நான் அவனை பெற்றிருக்கேன். ராமன் காட்டுக்கு கண்டிப்பாக போக போகிறான், என்ன பண்ணணும், நீ அவனுக்கு போய் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ராமன் காட்டுக்கு போகிறான்னு உறுதியாக முடிவே பண்ணிட்டாவோ. அதனால என்ன சொல்லிட்டாலாம், இளைய பெருமாளை பார்த்து உன்னை நான் வனவாசத்துக்கு தாண்டா பெற்றிருக்கேன், முத்தண்ணாக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லிட்டாலாம். இப்படி மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றட. இப்படி ஒவ்வொரு அம்மா ஒன்று சொன்னபோது எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு சிங்கம் புலி எல்லாம் இருக்கிற கொடிய காட்டுக்கு போனாண்டி எங்கள் ராம. எப்படி போனான் தெரியுமோ, வருத்தத்தோடு போல. எப்படி போனான் தெரியுமா, அவன் முதல் நாள் கூப்பிட்டு அப்பா என்ன சொன்னார், உனக்கு தாண்டா யுவராஜ பட்டாபிஷேகம் நாளைக்குன்னு சொன்னார். மறுநாள் என்னாச்சு, நீ போய் காட்டுக்கு போன்னு உங்கள் அப்பா சொல்ல சொன்னார்னு கைகேயி அம்மா சொல்கிறா. அப்போ எப்படி இருந்துதான் ராமனோட திருமுகம், திருமுக செவ்வி நோக்கின் அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா சீற்றமில்லாதானை பாடிப்பற சீதை மணாலனை பாடிப்பற. கேட்டுண்டியா, நன்னா 2 காதையும் கொடுத்து கேளு. இப்போ நாங்கள் கும்மி அடிக்கிறோம் பாரு எப்படின்னு. சீற்றமில்லாதானை பாடி நாங்கள் கும்மி அடிக்க போகிறோம் அப்படின்னாலாம். கிருஷ்ண கோஷ்டி சும்மா விடுவாளா, என்ன பண்ணாலாவா. பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமீனாகம் கிடந்த நல் பொய்கை பூக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பற அசோதைதன் சிங்கத்தை பாடிப்பற ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். எங்கள் சிங்கம் யசோதை இளஞ்சிங்கம் என்ன பண்ணான் தெரியுமோ, பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார் அப்படிங்கிற மாதிரி பஞ்ச பாண்டவால பல விதங்களையும் காப்பாற்றின வேண்டி எங்கள் கண்ணை என்ன தெரியுமா பண்ணா, தூதனா யாரை அனுப்புவா தெரியுமோ, ஒன்றுமே தெரியாதவாளாம் தூதனா அனுப்புவாளாம். தூது அனுப்புறதுக்கு அதுவும் கழுத்தில் ஓலை கட்டி அனுப்புவாளாம். அப்படி எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் என்ன பண்ணான், பாண்டவர் தூதனா போனாண்டி. பாண்டவர் தூதன்னு தனக்கு ஒரு திருநாமமே வச்சுட்டாவன். இன்னார் தூதனென நின்றான் எவ்வுள் கிடந்தானே, இன்னார் தூதனென நின்றான் எவ்வுள் கிடந்தானே. அப்படிப்பட்ட வண்டி எங்கள் கண்ணன் என்ன பண்ணான் தெரியுமோ, அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த. அந்த காளியன் எப்படி தன்னை கட்டி சுருட்டி இழுத்துது அந்த யமுனை கரையில் இருந்த மடுவில்,
அது மேலே ஏறி நடனமாடினானே, சீறி சீறி பாஞ்சு எங்கள் கண்ணனை அப்படியே சுற்றிண்டுத்துரி அந்த காளியன். அந்த காளியனுடைய கர்வத்தையும் அடக்கி கடைசியில் அந்த காளியன் என்ன பண்ணித்து, பவான்கி காரணம் தத்ர சர்வஜோ ஜெகதீஸ்வரக அனுகிரகம் நிகிரகம் வா மன்யசே தத் விதேகினக. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அனுகிரகம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உங்கள் திருவடிகளே சரணம் அப்படின்னு நாக கன்னிகைகளும் சரணாகதி பண்ணா. அந்த காளிங்கனும் சேர்ந்து கை கூப்பித்து தெரியுமா, விரோதியாக இருந்தாலும் எங்கள் கண்ணன் என்ன பண்ணுவான் தெரியுமோ, பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பற. எங்கள் கண்ணனோட கண்ணை பாரி, அதில் எவ்வளோ ஒரு கருணை தெரியுமோ. அஞ்சன வண்ணனை பாடிப்பற அசோதைதன் சிங்கத்தை பாடிப்பற. சிங்கண்டியவன் சிங்கம் தெரியுமோ அப்படின்னோடனே ராமகோஷ்டி ஆரம்பித்தாலாம். சிங்கத்தை நீங்கள் பாடுறேன், நாங்கள் பாடுறோம் பாரு, அடுத்தது ஒன்று எடுத்து விடுறோம் பாரு. முடியொன்றி மூவுலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள் என்று அவன் பின்தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற. எங்கள் அயோத்தியர் கோனான ராமன் என்ன தெரியுமா பண்ணா, இந்த ராஜ்யம் தானாகவே கிடச்சிது பரத நம்பிக்கு. அந்த பரதன் என்ன பண்ணா, எனக்கு ராஜ்யமே வேண்டாம். ராஜ்யம் யார் தெரியுமா, ராஜ்யமும் ராமனோட சொத்து, நானும் ராமனோட சொத்து, அகம் ச ராஜ்யம் ச ராமச்ச அப்படின்னு ஓடி வந்தானா. அத்தனை வெறியும் கூட்டுண்டு வந்தானா. எல்லாரையும் கூட்டுன்னு வந்து பிரார்த்தனை பண்ணா, ராமண்ணா கண்டிப்பாக திரும்பி வந்துடுவான்ட்டு வந்தாண்டி. வந்து பரதன் என்ன பண்ணா, தஞ்சம் இவ்வுலகம் நீ தாங்குக. அண்ணா, நான் உன்னை சரணாகதி பண்ணுறேன், நீ தான் இந்த உலகத்தை ஆளணும். மூத்தவன் இருக்கும்போது இளையவன் ஆளலாமோ அப்படின்னு கேட்டபோது, பித்ருவாக்கிய பரிபாலனம், அப்பா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு இருந்தாண்டி எங்கள் ராம. 14 வருஷம் வனவாசம்னு சொன்னது தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, நான் அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பரதனுக்கு என்ன கொடுத்தானா, செம்மையின் திருவடித்தலம் தந்தீக. தேவரீருடைய திருவடித்தலம் பாதுகைகளை கொடுத்தருள வேணும் அப்படின்னு வசிஷ்டர் வந்து அறிவுரை சொன்னாராம். பரதன் கேட்டு வாங்கிட்டானா. எம்மையும் தருவன இரண்டும் நல்கினான். தன்னை விட ஒஸ்தியான பாதுகையை கொடுத்து அதையே அயோத்தியன் கோவாக்கிட்டானா, அயோத்திக்கு ராஜாவாக்கிட்டாண்டி எங்கள் ராம. அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற. ஒருமா எங்கள் ராமனை பற்றி அயோத்தியர் கோமானை பாடிப்பற. நம்ம கும்பி அடிக்கலாம் வாடி, ராமனை பற்றி பாடி அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் என்ன பண்ணாலாம் இவா, இந்த காளிங்க நர்த்தனத்தை மறுபடியும் சொல்லி ஆச்சரியப்பட்டு போகிறதான் இந்த கிருஷ்ண கோஷ்டி. காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீள்முடி 5லும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல்வலி வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பற. தூமணி வண்ணன்டி எங்கள் கண்ணன். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, காளிங்கனுக்கு எப்படி அருள் பண்ணினான்னு. அதை திருப்பியும் பாடணும் போல் ஆசையாக இருக்குடி அப்படின்னு காளிங்க நர்த்தனத்தை பாடி கொண்டாடினாலாம் கிருஷ்ணகோஷ்டி. மறுபடியும் ராமகோஷ்டி வந்து முன்னாடி நிற்கிறாளாம். கொஞ்சம் இரு நாங்கள் அடுத்தது சொல்கிறோம், அதை கேட்டுன்ட்டு அப்புறம் நீ பாடு கிருஷ்ணனை பற்றி. தார்கிழந்தம்பிக்கு அரசீந்து தண்டகம் நூற்றவள் சொல் கொண்டு போகி நுடங்கிடை சூர்பனகாவை செவியொடு மூக்கு அவள் ஆர்க்கரில் தானை பாடிப்பற அயோத்திக்கரசனை பாடிப்பற. என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. கைகேயி சொன்னவனே என்ன சொன்னானா சிரிச்சுண்டே, என் பின்னவன் பெற்ற செல்வம் பரதனார் ஆண்டா என்ன, நான் ஆண்டா என்ன கைகேயி அம்மா. என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ அப்படின்னு என்ன பண்ணானா, பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கே அருளி ஆரம்பிளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே. அப்படிப்பட்டவண்டி எங்கள் ராமன். பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தது எப்படி கொடுத்தான் தெரியுமா, நான்டா என்ன பரதனாண்டா என்னன்னு சொல்லிட்டு வந்தாண்டி. காட்டுக்கு வந்து எத்தனை கஷ்டப்பட்டான். அந்த சூர்பனாகாவை என்ன பண்ணினான் பார்த்தியோ அவன். உடங்கிடை சூர்பனகாவை செவியோடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற. செவியோடு மூக்கையும் அறிந்தானாம்.
ஏன்னா இளைய பெருமாள் தானே அறிந்தார். இவர் என்ன பண்ணார் ராமபிரான்னா, பெருமாளுக்கு இளைய பெருமாளான இலக்குவன் எம்பெருமானுடைய வலது கையான். நம்ம வலது கை செஞ்ச காரியத்தை நம்ம செஞ்சதாக தானே சொல்லுவோம். அப்படி எம்பெருமான் பண்ணினான் தெரியுமோ. அப்படிப்பட்ட அயோத்திக்கு அரசண்டி அவன். அரசன்னா யாருன்னு நினச்சா, காட்டுக்கு வந்துட்டானேன்னு நினச்சியா? ரிஷிகள்லாம் சொல்கிறாளே அந்த வாக்கை நாங்கள் சொல்லட்டுமா? தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் என்ன சொல்கிறா? நகரஸ்தோ வனஸ்தோ வா தொன்னோ ராஜா ஜனேஸ்வர. ராமா, நீ நகரத்தில் இருக்கியோ காட்டில் இருக்கியோ, நீங்கள் தான் எனக்கு ராஜா, நீர் தான் எமக்கு ராஜான்னு சொன்னாலே அந்த ரிஷிகள். அப்படிப்பட்ட அயோத்திக்கு அரசனை பாடி கும்மி அடிக்கலாம் வாங்கோடி அப்படின்னாலாம். சரி, உங்கள் ராமர் என்னென்ன லீலை பண்ணாரோ சின்ன வயசில் எங்களுக்கு தெரியாதுரி. ஆனால் நாங்கள் கிருஷ்ண லீலையை பற்றி சொல்கிறோம் பாரு. மாயச்சகடம் உதைத்து மருதிரத்து ஆயர்களோடு போய் அணிரை காத்து அணிவேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற ஆயர்கள் ஏற்றினை பாடிப்பற அணிரை மெய்த்தானை பாடிப்பற. மாயச்சகடம் உதைத்து, ஒரு வயசு கூட ஆல்ரெடி எங்கள் கண்ணனுக்கு. அதுக்குள்ளே சகடாசுரன்னு ஒரு ராட்சசன் வண்டி சக்கரத்தில் வந்து உட்காந்துட்டான். அவனை விட்டாம்பார் திருவடியால் ஒரு உத. அப்புறம் என்ன பண்ணான்? மருதிரத்து மருத மடத்துக்குள்ளே அந்த அம்மா கட்டி போட்டாலே அந்த உரலோடு சேர்ந்தே நடந்து போனாண்டி. நடந்து போல தவழ்ந்து போனாண்டி. அப்புறம் என்ன பண்ணான் தெரியுமோ? மாடு மேய்ச்சாண்டி. மாடு கூட மேய்க்கலை, கண்ணுக்குட்டி மேய்ச்சான். கண்ணுக்குட்டி எல்லாம் தீர்த்தம் சாப்பிட தெரியாதான். அதனால் என்ன பண்ணுவானான் தெரியுமா? எங்கள் கண்ணை தாரண்டு பின்னங்கையும் கட்டிண்டு தலையை குனிஞ்சுண்டு தீர்த்தத்தை அப்படியே நாக்கால நக்கி சாப்பிட்டு காமிப்பாண்டி. அப்படிப்பட்ட எளிமையண்டி எங்கள் கண்ணன். ஆயர்களோடு போய் அணிரை காத்து அணிவேயின் குழலூதி. எப்படி குழல் ஊதுவான் தெரியுமா? அப்படியே போட்ட இடத்துல போட்டபடி மனுஷா இருக்க மாட்டா. மரம் செடி கொடி மான்னா அத்தனையும் அப்படியே நின்றுடும் தெரியுமோ. சிறு விரல்கள் தடவி பரிமாற. அப்படி ஊதுவாண்டி. சிறு விரல்கள் தடவி பரிமாறுண்டி அப்படியே அந்த புல்லாங்குழல்ல. அப்படிப்பட்டவன் தெரியுமோ எங்கள் கண்ணன். வித்தகன்றி அவன். ஆயர்களுக்கெல்லாம் தலைவனவன், ஆனிரை மேய்த்தவனவன். எப்படி எத்தனை அடுக்கிறோம் பார் வரிசையாக நாங்கள் கிருஷ்ணலீலைய. இப்படிப்பட்ட ஆனிரை மேய்த்தானை பாடிப்பற பாடிப்பற பாடிப்பறன்னு சந்தோஷமாக உந்தி பறத்தல்னு கும்மி அடிக்கிறாளாம். ராமர் கோஷ்டி வந்துதான். உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து. உங்கள் கண்ணை இங்கே வரேன்னு சொல்லிட்டு இங்கே நிற்க வைப்பான் ஒத்திய, அங்கே வரேன்னு சொல்லிட்டு அங்கே நிற்க வைப்பான் ஒத்திய. ரெண்டு பேரையும் நிற்க வச்சு இன்னொரு கோபிகையோட நடனமாடின்னு இருப்பான். ஆனால் எங்கள் ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ? மனத்துக்கு இனியான். ஒரு தன்னுடைய சீத்தைக்காக காரார் கடலை கடைந்திட்டு அணை கட்டினாண்டி. இலங்கை புக்கு அங்கே அசோகவனத்தில் சிறை வச்சிருக்காள் சீத்தையை இந்த ராவணன்னு திருவடி செய்தி கொண்டு வந்தானே. உடனே எப்படி காரியம் பண்ணான்னு தெரியுமோ? காரார் கடலை அடைத்திட்டு இலங்கை புக்கு ஓராதான் பொன்முடி 9 ஒன்றையும். போன உடனே ராமனோட தலையை சீவிண்டே இருந்தால் அது வளர்ந்துட்டே இருக்கும்னு தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணான்னா முதல்ல மெதுவாக ஆரம்பித்தானா. ஏன்னா ஒரு தலையாவது தன்கிட்ட சரணாகதி பண்ணாதான்னு நினச்சாண்டி. சரணாகதி தர்மத்தை அவதார காலத்துலேருந்து அப்படியே கடைப்பிடிச்சின்னு வர வேண்டி எங்கள் ராமன். அப்புறம் பார்த்தான் இது நமேயம் வணங்காத தலைன்னு தெரிஞ்சானா. உடனே என்ன பண்ணினான்? அத்திர அரக்கன் முடி 10 ஒரு கொத்தன உதிர்த்த திரளோன் ஓராதான் பொன்முடி 9 ஒன்றையும். எல்லாம் முடிச்ச ராவணன் வதம் ஆகி ராஜ்யத்தை தான் வச்சுன்னு நினைக்கிறியா? அவன் தான் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விபீஷணன் சரணாகதி சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு வந்தானே. அப்போவே கடற்கரையிலேயே அவனுக்கு யுத்தமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டான். இப்போ முறைப்படி என்ன பண்ணானா? அவனுடைய தம்பிக்கே நேரா அவன் தம்பிக்கே நீழரசீந்த ஆரா அமுதண்டி எங்க ராமன். ராமோ ராஜீவலோச்சனக சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்ஷனம். பார்த்துட்டே இருக்கலாண்டி எங்க ராமனை. அப்படிப்பட்டவன் ஆரா அமுதனை பாடிப்பற அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற. இப்படி ராமகோஷ்டியும் கிருஷ்ணகோஷ்டியும் மாற்றி மாற்றி ராமனுடைய பெருமைகளையும் கண்ணனுடைய சேஷ்டிதங்களையும் அனுபவிச்சா. ஆழ்வார் அவ 2 பேர் வாயிலாகவும் நம்மளுக்காக இந்த பதிகத்தை பாடி கொடுத்தார். இப்படி அருமையாக அனுபவித்தோமே. இந்த
பாசுரங்கள் எல்லாம் பாடினத்துக்கு என்ன பலன்னு கடைசியில் சொல்கிறார். நந்தன் மதலையை காகுத்தனை நவின்று உந்தி பரந்த ஒளி இழையார்கள் சொல் செந்தமிழ்தன் புதுவை விஷ்ணு சித்தன் சொல் ஐந்தினோடைந்தும் வல்லார் அல்லல் இல்லையே. அல்லல் இல்லை, ஐந்தினோடு ஐந்தும் வல்லார்க்கு அல்லல் இல்லையே. அல்லல் இல்லையே, அல்லலே இல்லையா நம்மளுக்கு. அல்லல்னா இந்த சம்சார கஷ்டமே கிடையாதான். அல்லல்னா சாப்பிட்ற கஷ்டம், தூக்கம் வரலன்ற கஷ்டம்லாம் இல்லையா. இந்த சம்சார கஷ்டமே இல்லாத ஒரு நிலையில் இருப்போமா நம்ம. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பதிகத்தை இன்னைக்கு இந்த சுதினத்தில் ஆனி சுவாதி திருநன்னாள அனுபவித்தோம். குரு முகமனதீத்ய பிராகவேதான சேஷ நரபதி பரிக்ளிப்தம் சுல்கமாதாது காமக ஸ்வசுரமரவல்யோ ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் बीजकुलतिलकौतं विष्णुचित्तो नमामि. नमस्कारम् अडियन्.